நாளைக்கு என் அப்பா மோசம் போய் 5 வருஷம். அந்த 5 வருஷத்துல என் வாழ்க்கை லைக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 360 டிகிரிஸ்ன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ டிகிரிஸ் மாறினதோ தெரியல. அந்த மாதிரி மாறி இருக்குது. ஆனா, அந்த மாற்றத்துக்கு மெயின் காரணம் என்னன்னா, என் அப்பாவை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் சரியான ஸ்ட்ராங்கான மேன். அவருக்கு எல்லாருக்கும் டைம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல மனுஷன்ண்டு. அண்ட் அப்பாவுக்கு போகும்போது அப்பாவுக்கு 63 வயசு. நார்மல் தமிழாக்கண்ட வருத்தம் இருந்தது, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர். பட் அதை தவிர அப்பா வேலைக்கு போய் கொண்டிருந்தவர், வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தவர், பேர பிள்ளைங்களை பார்த்து கொண்டிருந்தவர். கோவிட் வந்தது. இந்த கோவிட் வந்தது. that was it. அப்பா போயிட்டார். அப்பா வீட்டு தான் போனவர். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, தங்கச்சி ஃபோன் அடித்து சொன்னவள், அக்கா வாங்கோண்டு. அண்ட் அங்கே எந்த வீட்டிலேருந்து அப்பா அம்மா வீடு ஒரு 7-minute drive. அந்த நேரம் நான் அந்த காரில் போகும்போது நான் யோசிக்கலை லைக் அப்பாவுக்கு எது நடக்குமெண்டு. லைக் நான் முந்தி அப்பா முந்தி சொல்லாது தான் முந்தி 104 மட்டும் இருப்பாருண்டு. அப்போ நான் சொல்லாது, அப்பா நீங்கள் 104 மட்டும் இருந்தாலும் நான் அப்படியான வயசுலாம் எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு முதல் போயிடுவேன் அப்பான்னு சொல்லாது. அப்போது அந்த டிரைவ்லேயும் நான் ஒரு காலம் யோசிக்கிறேன் அப்பா போயிடுவாருண்டு. ஆனால் அங்கே போனோன்னே அங்கே போகும்போதே பேராமெடிக்ஸ்லாம் நின்றவங்க, சிபிஆர் செஞ்சு கொண்டு வந்தவங்க, அப்பாவுக்கு சிபிஆர் செஞ்சு அப்பாவுக்கு அட்ரினலின் ஷாட் கொடுத்து அப்பா காப்பாற்ற பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அண்ட் இட் டிட்ன்ட் ஒர்க். அண்ட் ஒன்றுத்துக்கும் யோசிக்காத நான் மரம் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னேன் அப்பா. அந்த மரம் விழுந்தது நவம்பர் 14, 2020. அண்ட் அதுக்கு பேர்ந்து தான் விளங்கினது அந்த மரம்னா என்ன, அப்பாண்ட அந்த அப்பான்ற ஒரு மரம் இல்லாமல் லைக் ஐ வாஸ் லாஸ்ட். அது நான் வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். லைக் அப்பா என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லுவார். நீ ஏன் யோசிக்கிற, நான் இருக்கிறேன் தானே என்று. அண்ட் அந்த நம்பிக்கையிலேயே நான் கிட்டத்தட்ட 36 வயசு மட்டும் நினைக்கிறேன் மட்டும் இருந்த நான். அண்ட் ஒரு கட்டத்தில் லைக் போலீஸ்காரன்லாம் வந்து அப்பாவை செக் பண்ணி எல்லாரும் போயிட்டாருந்து இது பண்ணி வந்து காரினர்ஸ் அப்பா பொடி பேக்கில் வெளியில் கூட்டிக்கொண்டு போவேன் எந்த அப்பாவை. அப்போ தான் எனக்கு அந்த வாழ்க்கைனா என்னென்று வழங்கினது. அந்த வாழ்க்கைனா எவ்வளோ ஷார்ட், வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட மீனிங் என்ன. ஆனால் அதோடையே நான் நினைக்கிறேன் எனக்கு வழங்கிட்டது தட் எந்த இவ்வளோ ஆசையோடு இருந்த அப்பா ரிட்டையர் 65 வந்தோடனே ரிட்டையர் பண்ணோன்னே தான் வீட்டிலேருந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் சமைச்சு வச்சுருப்பார், பேர பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வீட்டை வந்து சாப்பிடுவோம் என்று. அவ்வளோதான் அப்பா பெருசாக ஆசைப்படுற இல்லை. அப்பா என் அப்பாண்ட ஆசையே அவ்வளோதான். அண்ட் அவரால் அந்த செய்ய முடியாமல் போனது. ஏன்னா எப்போ பார்த்தாலும்
பிள்ளைங்கள் வளரட்டும், பிள்ளைங்க கல்யாணம் கட்டட்டும், தனக்கு ரிட்டயர்மெண்ட் வரட்டும். இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணியே போச்சுது. என் பேருந்து அப்பா போனா பேருந்து யோசிச்சுனா நான் வெயிட் பண்ணல பிரயோசனம் இல்லை. அதுக்கு முதலே எனக்கு ஃபைப்ரோமையால்ஜியா டயக்னோசிஸும் வந்துட்டுது. அண்ட் ஐ தாட் இனியும் வெயிட் பண்ணி கடைசியில் பொடி பேக்கில் வெளியில் போகும்போது என்ன நான் சாதிச்சிருக்க போகிறேன் என்ற ஒரு யோசனையில் தான் நான் அந்த நாள் யோசிச்சு நான் லைக் இனி உங்களுக்காண்டி இனி என்ன இருக்குதுண்டு. அண்ட் அப்பாண்ட பாசிங் எனக்கு என்ன ஷோ பண்ணியிருக்குது, that life is short, that நீங்கள் யாரை நினச்சி நீங்களோ ஃபியூனலுக்கு வருவாங்கள்ண்டு அவங்க வர மாட்டாங்க. நீங்கள் யாரை நினச்சி நீங்களோ ஒற்றுமையாக இருப்பாங்க உங்களோட ஃபியூனலுக்குண்டு அது நடக்காது. ஊரில் இருக்க எல்லோரும் சண்டை பிடிப்பாங்க. அவங்கள உங்களோடையும் சண்டை பிடிப்பாங்க, நீங்கள் பெற்ற பிள்ளைங்களோடையும் சண்டை பிடிப்பாங்க. அண்ட் இதுதான் லைஃப். அப்பா முந்தி சொல்லுவேன், நான் தனியாக தான் வாரம், தனியாக தான் போகிறோம்ண்டு. அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ. அண்ட் இப்போ இந்த வாழ்க்கை நான் அப்படி தான் ஒரு இதில் ஓடுறேன். என் வாழ்க்கை எனக்காண்டி, நான் வேறு யாருக்காண்டியே நான் என் வாழ்க்கை வாழையில். எனக்கு சுற்றி வர இருக்காக்கள் எனக்கு சரியான இம்பார்ட்டன்ட். நான் பெற்ற பிள்ளைங்கள், சுஜு, என் ஃப்ரெண்ட்ஸ் சரியான இம்பார்ட்டன்ட் எனக்கு. பட் அதே நேரம் நான் என்னை பற்றியும் யோசிக்கணும். ஏன்னா என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. நான் என்னை பற்றி யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போது வேறு யாரும் உங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. மனுஷன் பார்ப்பான், மனுஷி பார்ப்பா, பிள்ளைங்கள் பார்ப்பாங்க, தாய் தகப்பன் பார்ப்பாங்கன்ட்டு. ஆனால் அந்த நேரம் எல்லாரும் அவங்கள தான் பார்ப்பாங்க. அது செல்ஃபிஷ்ன்ட்டு இல்லை, அது ஜஸ்ட் இட்ஸ் லைஃப். அண்ட் ஐ திங்க் நாங்கள் எங்களுக்கு அது விளங்கிட்டதுன்னா நாங்கள் மற்றவங்கள்ட்ட கதைக்காமல் விடாது, மற்றவங்கள் ஒரு அப்செட் ஆகாது, அதெல்லாம் பெருசாக தெரியாது. பிகாஸ் யூ ஜஸ்ட் பி லைக், யூ நோ வாட், இட்ஸ் ஓகே, நீங்கள் உங்களோட பாதையில் போங்க, நான் என் பாதையில் போகிறேன்ட்டு. அண்ட் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நான் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் கொண்டு போகிறேன். நான் என் பாதையிலேயே போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பேர் வாரீங்கள் என் பாதையை பார்த்து கொண்டிருக்கேன். தட்ஸ் ஃபைன். பாதையை பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கோ. ஆனால் நான் என்ன நம்ப மாதிரி நான் வேறு யாரையும் நம்ப மாட்டேன். தட்ஸ் மை லைஃப். அது என் அப்பா திரிஞ்சோ தெரியாமல் எனக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டார். பட் டுமாரோ என் அப்பா போய் 5 வருஷம். அண்ட் இன்றைக்கு ஐம் ஹியர். ஸோ வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறீங்கன்னா அப்படி யோசிங்க. ஒரு நாள் எல்லோரும் நாங்கள் பொடி பேக்கில் தான் வெளியில் போவோம். யாருக்கும் அந்த எஸ்கேப் இல்லை. அந்த பொடி பேக் போகுது உங்களை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, யாரால போகிறாங்க, இல்லை நல்ல வேலை போயிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா?